الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير إلى آخر الآية. فقد ورد عن سيد البشر أنه قال: لو كان لابن آدم واديا من ذهب أحب أن يكون واديا. وقال نبينا صلى الله عليه وسلم: حب الدنيا رأس كل خطيئة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ரசூலை அக்ரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுவிருக்கக்கூடிய நம்மவர்களுடைய சந்ததியினர்கள், சகோதரர்கள் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று துஆ செய்து இஸ்லாத்தின் காணிக்கையான் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது உரையை ஆரம்பிக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் உலகத்திலே பிறக்கிற பொழுது அல்லது பிறந்தது முதல், ஒரு மனிதன் பிறந்தது முதல் அவனுக்கு பல விதமான உணர்வுகளை அல்லாஹ் தஆலா உடலிலே ஏற்படுத்துகிறான். மனிதனுடைய உணர்வுகள் சந்தோஷம், துக்கம், சிரமம், கஷ்டம், கவலை, இது போன்ற பல உணர்வுகளை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற உணர்வுகளிலே மிக முக்கியமான ஒரு உணர்வு ஆசை என்கிற உணர்வு. மனிதன் இந்த ஆசை என்பதை, ஒரு மனிதன் உலகத்திலே பிறக்கிறான். பிறக்கிற பொழுது அந்த மனிதனுக்கு தன்னுடைய தாயின் மீது ஆசை. பிறந்து அந்த குழந்தையாக இருக்கிறது. அப்பொழுது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. விளையாடுவது, அழுகுவது, இதுதான் குழந்தைக்கு தெரிந்த வேலை. சன்னம் சன்னமாக வளருற பொழுது குழந்தைக்கு விளையாட்டின் மீது ஆசை, பொழுதுபோக்கின் மீது ஆசை. இவ்வாறு ஒரு அளவுக்கு வளர்ந்து விடுகிறது. பள்ளிக்கூடத்திலே குழந்தையை சேர்க்கிறார்கள். இப்பொழுது அந்த குழந்தை தான் படித்துக் கொண்டிருக்கிற அந்த படிப்பிலே மதிப்பெண்கள் நன்றாக எடுக்க வேண்டும், முதன்மை மாணவனாக நான் திகழ வேண்டும் என்கிற ஆசை. அந்த ஆசையை அடைந்துவிட்டு அப்படியே வளர்கிற பொழுது அந்த குழந்தை வாலிபம் அடைகிற பொழுது தான் படித்த அந்த படிப்பிற்கு தனக்கு நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வேலையிலே தான் இருக்க வேண்டும் என்கிற ஆசை. அதற்கடுத்தபடியாக அந்த ஆசை நிறைவேறிய பிறகு தான் ஒரு மிகப்பெரிய சொத்து சேர்க்க வேண்டும், தனக்கென இருப்பிடத்திற்கான ஒரு சொந்த வீடு, தனக்கென ஒரு கார், பைக்கு, இது போன்ற பல ஆசைகள் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அதையும் அடைந்துவிட்ட மனிதன் அதற்கு பின்னால் தனக்கென ஒரு அழகான மனைவியை ஆசைப்படுகிறான்.
அழகான குழந்தை செல்வங்களை ஆசைப்படுகிறார். அதையும் அடைந்து விட்டு மனிதன் அதற்கு பின்னால் சமூகத்திலே தனக்கான ஒரு தகுதியை, தனக்கான ஒரு பொறுப்பை ஆசைப்படுகிறான். அதுவும் அவனுக்கு கிடைத்து விடுகிறது. இப்பொழுது அதை தன்னிடத்திலே தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டி மக்களுடைய பலத்தை ஆசைப்படுகிறான். இது போன்ற மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரையிலே, இறக்கிற வரையிலே மனிதனுக்கு ஆசைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அரபியிலே சொல்லுவார்கள், உத்துலுபுல் இல்ம் மினல் மஹதி இலல் லஹத், பிறந்தது முதல் இறக்கிற வரை கல்வியை தேடுங்கள் என்று அரபியிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள். அந்த பழமொழி கல்விக்கு செட் ஆகுதோ இல்லையோ, கரெக்டா இதுக்கு செட் ஆகுது. ஆசை ஒரு மனிதன் பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் ஆசை. ஆசை என்பது ஒரு மனிதன் அவசியமாக பட வேண்டிய ஒன்றுதான். ஆனால் அதற்கும் ஒரு அளவீடு இருக்கிறது. பேராசை பெருநஷ்டம் என்பது போல ஆகிவிடக்கூடாது. தமிழிலே சொல்லுவார்கள், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு நம்முடைய ஆசைகள் வளர்ந்து விடக்கூடாது. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. எந்த நேரத்திலே எதை ஆசைப்பட வேண்டும், எப்பொழுது எதை ஆசைப்பட வேண்டும், எங்கு எதை ஆசைப்பட வேண்டும் என்கிற ஒரு வரையறை இருக்கிறது. அதற்குள்ளே நம்முடைய ஆசைகளை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தற்காலத்தில் எடுத்துக்கொண்டால் மனிதன் உலகத்தின் ஆடம்பரங்கள், அலங்காரத்தின் மீது மிகவும் ஆசை கொள்கிறான். செல்வ செழிப்புகள் மீது மிகவும் ஆசை கொள்கிறான். ஈருலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்திருந்தால் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? ஆனால் ஒரு சமயம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரை பார்க்க வீட்டிற்கு வருகிறார்கள். வருகிற பொழுது நாயகம் வீட்டிலே ஒரு ஈச்ச மரத்தினுடைய ஒரு ஓலையிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ரோம், பாரசீகம் போன்ற பெரும் பெரும் நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய உலகத்திலே ஆட்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பெரும் பெரும் மாளிகையிலே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ். ஆனால் ஈருலக தலைவர் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், யா ரசூலல்லாஹ் என்று உமர் அவர்கள் அங்கே மனம் வருந்துகிறார். இந்த அளவுக்கு வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய ஆசைகள் உலகத்திலே குறைவது கிடையாது. நாளுக்கு நாள் நம்முடைய ஆசைகள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லவ் கான லீப்னி ஆதம வாதியம் மின் ذهب, மனிதனுக்கு ஆசை எந்த அளவுக்கு இருக்கிறது, அல்லாஹ் எந்த அளவுக்கு ஆசையை கொடுத்திருக்கிறான் என்று பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். லவ் கான லீப்னி ஆதம வாதியம் மின் ذهب, ஆதமுடைய மகன் ஒருவனுக்கு தங்கத்திலான ஒரு ஓடை ஒன்று கொடுக்கப்படுகிறது. காலையில் எந்திரிக்கிறான், வீட்டில இருந்து வெளியே வராரு. வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஒரு தங்கத்துல ஒரு ஆறு ஓடிட்டு, தங்க ஆறு. இப்படிப்பட்ட நிலையிலே அந்த மனிதன், பெருமானார் சொன்னார்கள், அஹப்போ யகூன வாதியா, இதே போன்று இன்னொரு ஓடை இருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுவான். அங்கே ஓடிக்கொண்டிருப்பது தங்க ஓடை, இதே போன்று இன்னொரு ஓடை ஆசைப்படுவான். இந்த அளவுக்கு மனிதனுடைய ஆசை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். நாயகம் உருவாக்கிய நபித்தோழர்கள், அவர்களுக்கு உலக ஆசை இருந்தது என்று கூற முடியாது. அவர்கள் உலகத்திலே மறுமையை விட்டும் அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் சன்னமாக அவர்கள் திரும்புகிற பொழுதெல்லாம் நாயகம் அவர்களை மறுமையின் பக்கம் திருப்பும் பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டிற்கு வெளியிலே செடி கட்டி கொண்டிருக்கிறார்கள். சரி, பெருமானார் வந்து பார்த்தார்கள், அபூ ஹுரைரா என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? சொன்னாங்க, இல்லையா ரசூலுல்லாஹ், ஒரு சின்ன செடி வச்சுட்டு இருக்கிறேன். சரி, நல்லது, நல்ல விஷயம் தான். இதை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு சொல்லட்டுமா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். உங்களுக்கு சுவனத்திலே ஒரு மரம் நடப்படும், சுவனத்திலே ஒரு செடி நடப்படுகிறது. அது உமக்கு இதைவிட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று உடனே அந்த சஹாபியை மறுமையின் பக்கம் திசை திருப்புகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருகரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருந்தார். அந்த அரபகத்திலே இன்றளவுக்கும் இருக்கக்கூடிய அந்த உஹது மலையை அல்லாஹ் உமக்கு நான் தங்கமாக்கி தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சற்றும் திரும்பியும் பார்க்கவில்லை. அதன் மீதான ஆசையும் உண்டாகவில்லை அவருடைய உள்ளத்தில். நாயகன் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாருடைய மரண வேளை நாயகம் மரணம் சம்பவித்திருக்கிறது. ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்திலே நாயகம் கேட்கிறார்கள், ஆயிஷா பசிக்குது, சாப்பிடுறதா இருந்த கொடு. அல்லாஹ் அக்பர். ஆயிஷா ஹதீஸை அறிவிக்கிறார்கள், நாயகம் அவ்வாறு கேட்கிற பொழுது நான் எங்களுடைய வீடுகளிலே அத்தனை இடங்களிலேயும் தேடினேன். ஒவ்வொரு டப்பாவை எடுத்து பார்த்தேன். ஒரு சொட்டு நெய் எண்ணெய் வெண்ணெய் இருந்தா கூட நாயகத்துடைய வாயில வச்சு விட்டுலான்னு நினைச்சேன். ஆனா அது கூட எங்க வீட்டுல இல்லைட்டாங்க ஆயிஷா இருக்கலாம். நாயகன் எப்படிப்பட்டவர்கள்? மரண வேளையிலே வாயில் வைப்பதற்கு ஒரு சொட்டு நெய் கிடையாது. இந்த அளவுக்கு உலகத்தினுடைய பற்றிற்று வாழ்ந்திருக்கிறார்கள். நாயகன் நினைத்திருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் வல்லரசு நாடுகளுடைய அதிபர்களை விட மிகவும் சிறப்பாக வாழ்ந்து இருக்க முடியும். ஆனால் நாயகம் அவ்வாறு வாழ்ந்து காட்டவில்லை. உலகத்திலே ஒரு மனிதன் உலகத்திலே வாழுகிற பொழுது உலகத்திற்கும் மனிதனுக்கும் உண்டான தொடர்பு எவ்வாறு இருக்க வேண்டும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், அஸ்ஸுஹுது ஃபீமா பைனஹு வ பைன துன்யா. மனிதனுக்கும் உலகத்துக்கும் மத்தியிலே உலக பற்றட்டத்தன்மை இருக்க வேண்டும். உலகத்தின் மீதான உலகத்தினுடைய ஆடை அலங்காரங்கள், ஆபரணங்கள், வசதிகள், செல்வ செழிப்புகள் மீது ஆசை இருக்கலாம். அது பேராசையாக மாறிவிடும் பட்சத்திலே பேராசை பெருநஷ்டம் என்கிற அந்த கட்டத்திற்கு மனிதனை இழுத்து சென்று விடுகிறது. நாயகத்தினுடைய அன்பு மனைவி ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்றைக்கு அரபகத்திலே மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. பெண்களிலே இவரை போன்று மிகப்பெரிய செல்வந்தர் யாரும் கிடையாது. அவ்வளவு பெரிய செல்வம். அன்றைய காலத்திலே பெரும் பெரும் வல்லரசு நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட கண்ணாடி பளிங்குகளிலே தன்னுடைய வீட்டை அலங்காரம் செய்திருந்தார். இந்த அளவுக்கு பெரும் வசதி படைத்த செல்வ சீமாட்டி ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் நுபுவத்து கொடுக்கப்பட்ட சமயத்திலே நாயகம் அவர்கள் முதலாக மாணவரை பார்த்துவிட்டு பெருமானாருக்கு காய்ச்சல், வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து ஹதீஜாவிடத்திலே ஜம்மிலூனி என்னை போர்த்துங்கள், எனக்கு குளிரடைக்கிறது என்று ஹதீஜாவிடத்திலே சொல்ல பொழுது ஹதீஜா அவர்கள் நாயகத்தை ஒரு போர்வையால் போர்த்துகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்மிலூனி இன்னும் போர்த்துங்கள் என்று சொல்ல இவ்வாறாக 7 போர்வைகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்த்தப்பட்டார்கள். அன்னைக்கு ஹதீஜா அவர்களுடைய ஆணை. ஆனால் அதே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரண சேவையிலே அவர்களுக்கு கஃன் செய்வதற்கு மிக உரித்தான ஆடை கிடைக்கவில்லை. கஃன் செய்வதற்கு போதுமான ஆடை இல்லை ஹதீஜாவிடத்தில். தன்னுடைய செல்வங்கள், சொத்துக்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்தார்கள் பெருமானாருக்காக வேண்டி. உலகத்தின் மீது ஆசை அறவே இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இவ்வாறுதான் நாயகம் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் தன்னுடைய தோழர்களை. மனித உலகத்திலே பல விஷயங்களின் மீது ஆசைப்படுகிறார். சிலருக்கு செல்வம், பணம், காசுகளின் மீது ஆசை, சிலருக்கு மண்ணின் மீது ஆசை, இடம், வீடுகள், நிலங்கள் வாங்க வேண்டும். சிலருக்கு பொன்னின் மீது ஆசை, தங்கம், வைர வைடூரியம், ஆபரணங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். சிலருக்கு பெண்ணின் மீது ஆசை. இதிலே மிகவும் கவனிக்கத்தக்க வேண்டியது இதுதான். சிலருக்கு உலகத்திலே அல்லாஹ் ஒரு மனிதனை உலகத்திலே கேவலப்படுத்த நாடிவிட்டால் அழகிய முகங்களை பார்க்க வைப்பான் என்று கிதாபிலே பெருமக்கள் எழுதுவார்கள். பெண்ணின் மீது ஆசை கொள்கிறவன் உலகத்திலே, சமூகத்திலே கண்ணியமாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், நம்ம தலைப்பு வேற. ஆனால் ஆசை என்பது ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே நீண்டு கொண்டே செல்கிறது. அதுதான் இங்கே நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
உலகத்திலே வசதிகள் பெருகிவிட்டன. மனிதன் இருந்த இடத்திலே அத்தனை காரியத்தையும் சாதிக்கிறான். இந்த அளவுக்கு வசதி படைத்த முன்னேற்றம் அடைந்த அறிவியல் உச்சம் தொட்டிருக்கிற இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் தனக்கு மேலும் மேலும் தன்னுடைய வாழ்வாதாரம் செல்வம் பெருக வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், மனிதர்களுக்கு நாம் அலங்காரப்படுத்தி காட்டுவோம். ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, பெண்களுடைய அழகுகளை நாம் அவனுக்கு அலங்காரப்படுத்தி காட்டுவோம் என்று பேசிக்கொண்டவர்கள் அல்லாஹ் பேசுவான். மினல் தஹபி வல் ஃபித்தா, தங்கம் வைரம் இது போன்ற செல்வங்களை மனிதனுக்கு அலங்காரப்படுத்தி காட்டுவோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுவான். இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு ஒரு சோதனை களம் என்றால், அந்த உலகத்திலே இஸ்லாம் எந்த அளவுக்கு வரையறை நிர்ணயித்திருக்கிறதோ அதற்குள்ளே வாழ்ந்தாக வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மனிதன் மனிதனாக வாழ முடியும். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் தன்னுடைய உள்ளத்திலே, சஹாபாக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வையும் தீனையும் ரசூலையும் மார்க்கத்தையும் வைத்திருந்தார்கள். உள்ளத்திலே தங்களுடைய உள்ளங்கையிலே அவர்கள் இந்த உலகத்தை வைத்திருந்தார்கள். உள்ளத்தில் இருக்கிற தீனுக்கும் உள்ளத்தில் இருக்கிற இஸ்லாத்திற்கு ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து விடுவேனால் உள்ளங்கையில் இருக்கிற உலகத்தை தூக்கி எறிந்துவிட்டு சென்றார்கள் சஹாபாக்கள். ஆனால் நம்முடைய நிலை இன்னைக்கு தலைகீழாக மாறி இருக்கிறது. உள்ளத்திலே உலகம் இருக்கிறது, உள்ளங்கையிலே இஸ்லாம் தீன் இருக்கிறது. உள்ளத்தில் இருக்கிற உலகத்திற்கு ஏதேனும் சின்ன சின்ன கஷ்டங்கள் ஏற்பட்டு விட்டால் தொழுகையை விட்டு விடுகிறோம், நோன்பை விட்டு விடுகிறோம், ஜகாத் ஹஜ் போன்ற அத்தனை விஷயங்களையும் உலகத்திற்காக வேண்டி தீனை தூக்கி எரிந்துவிட்டு செல்லுகிறவர்களாக நாம் மாறி போயிருக்கிறோம். அந்த அளவுக்கு உலகத்தினுடைய ஆசை நம்முடைய மனதிலே வளர்ந்து கிடக்கிறது. மனிதன் வயோதிகம் அடைந்து சென்று கொண்டே இருக்கிற பொழுது மனிதனிடத்திலே உலக ஆசைகள் மாத்திரம் வாழ்வு அடைந்து கொண்டே வருகிறது. 50 வயசு 60 வயசு ஆயாச்சு, சம்பாதிச்செல்லாம் முடிச்சாச்சு, இப்போ வீட்டில் சும்மா இருக்கலான்னு அவருக்கு தோணாது. இத்தனை வருஷம் 60 வருஷம் சம்பாதிச்ச பணத்தை வந்து அடுத்து என்ன செய்யணும், இது எப்படி இரட்டி பார்க்க முடியும் என்கிற சிந்தனை. தனக்கான ஒரு சொந்த வீடு எப்படி கட்ட முடியும், ஒரு வீடு கட்டியாச்சு, இன்னொரு வீடு எப்படி கட்ட முடியும். தன்னுடைய ஆசைகள் மாத்திரம் வாழ்வு அடைந்து கொண்டே செல்லுகிறது. ஒரு சம்பவம் ஒன்று சொல்லுவார்கள். ஒரு வயதான ஒரு முதியவர் ஒருவர், அவருக்கு நடக்கவே முடியாது, கையில ஒரு குச்சி வச்சுதான் நடப்பார். கைத்தடி குச்சிகள்லாம் பார்த்தோம்னா கீழே அந்த சின்ன இரும்பு ஒரு புடி போட்டிருக்கும். இந்த மாடு ஆடு மாடுக்கு லாட அடிப்பாங்க, அந்த மாதிரி குச்சிக்கும் லாட் அடிக்கிற பழக்கம் இருக்கு. கீழே ஒரு இரும்பு இருக்கும் சின்னதா, அந்த இரும்பு கல்றுச்சு அவருடைய குச்சியில. இவர் அந்த குச்சியை தூக்கிட்டு நேரம் கொல்லப்பட்டறைக்கு போயிட்டு இதை அடிச்சு கொடுப்பார். அவர் அடிச்சுட்டு இருக்காரு. இவர் இந்த வயசானவர் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அடிக்கடிக்கவே இந்த வயசானவர் சொல்றாரு, எப்பா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்கா வர மாதிரி அடி. எந்த நிலையில இருக்காரு, குச்சியை பிடிச்சி நடக்கிற நிலை. இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, அப்பா இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி அடிச்சு கொடு. இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் கடைக்கு வெளியே கதவுக்கு வெளியே மலக்கு முகத்தில் இருக்கிறார். அவர் நினைச்சாரு நம்ம இவனை கூட்டிட்டு பார்க்க வந்திருக்கிறோம், இவன் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்க. இங்கே நாம் சிந்திக்க வேண்டும், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை மனிதர்களும் நம்முடைய உலக ஆசைகள் எந்த அளவுக்கு பெருகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே கவனித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தினுடைய ஒரு விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? உலகத்தினுடைய செல்வத்தினுடைய விசேஷத்தன்மை என்ன தெரியுமா? உலகத்தை ஒரு மனிதன் துரத்தி விட்டு சென்றால், துரத்தி கொண்டு போனால் அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதை அவன் விட்டு விட்டு பாராளுமமாக இருந்தால் உலகம் அவனை துரத்தும், காலடியிலே வந்து சேரும். அவ்வாறுதான் சஹாபாக்கள் அவர்களுக்கு உலகம் காலடியிலே வந்து விழுந்தது. கைசர் கிஸ்ராவினுடைய பெரும் பெரும் செல்வங்கள், வைரத்தினாலான கிரீடம். அரசர்களுடைய அரசவையில பார்த்தோம்னா கிரீடம் ஒன்று இருக்கும், தலையில வைக்கிற கிரீடம் ஒன்று இருக்கு, அது வேற. இன்னொரு கிரீடம் இருக்கு, தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கும் ஒரு கிரீடம். அது தலையில வச்ச தலை உள்ள பயிர் வைத்துக்கொள்ள, தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்கும். முழுசா வைரத்தில் அலங்கரிக்கப்பட்ட கிரீடம். இது ஒரு சஹாபிக்கு போரினுடைய கனிமத்தாக வருகிறது.
அதை அந்த சஹாபி கையில தொடரக்க விரும்பல, காலில் அப்படி உருட்டிட்டு போறார். காலில் உருட்டிட்டு போறார். எப்படிப்பட்ட செல்வம்! இந்த அளவுக்கு உலகத்தினுடைய ஆசையை விட்டு அகன்று வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு வந்தாரு, நேரா இப்படியே கேள்வி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு அமலை சொல்லி கொடுங்க, அந்த அமல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த அமலை நான் செய்யறதுக்கு நேரம் நான் சொல்வதற்கு போயிடும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்தை விட்டு அகன்று வாழுங்கள், உலக ஆசைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரே தன்னுடைய நெஃப்ஸினுடைய ஆசாபாசங்கள் உலகத்திலே உள்ளத்திலே அதிகமாகிற பொழுது நாயகம் சொன்னார்கள், யார சொல்ல சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழின்னு ஒரு ஆளு கேட்டார். சொர்க்கத்துக்கு எப்படி போறது, என்ன வழி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய இடது கால உன்னுடைய நெஃப்ஸின் மீது வை, உன்னுடைய மனோ இச்சையின் மீது வை, வலது கால சொர்க்கத்துக்குள் வரப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது பார்க்கிற பொருட்கள், நாம் ஒருவர் வசதி படைத்தவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து அவருடைய வசதியின் மீது நாம் ஆசைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பணக்காரன் என்பவன் உலகத்திலே நாயகம் சொல்லுவார்கள், பணம் வைத்திருப்பவன் பணக்காரன் கிடையாது. தன்னிடத்திலே இருக்கிற பணத்தை கொண்டு உள்ளத்திலே பணக்காரனாக இருப்பவன் தான் பணக்காரன். அந்த அடிப்படையிலே உலகத்திலே இன்றைக்கு பல கோடீஸ்வரர்கள் ஏழையாக இருக்கிறார்கள், பல ஏழைகள் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பதை வைத்து போதுமாக்கிக் கொள்ளுபவன் பணக்காரன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எங்களுடைய ஆசைகளை உலகத்திலே நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமயத்திலே சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா ரஸு குல்லி ஹதியன், உலகத்திலே நிகழக்கூடிய அத்துணை பாவங்கள், அத்துணை வகையான பாவங்களுக்கும் தலை தெரியுமா? ஹுப்புத் துன்யா, உலகத்தின் மீது ஒரு மனிதன் ஆசைப்படுவது உலகத்திலே நடக்கக்கூடிய அத்துணை பாவங்களுக்கும் தலை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆனால் இங்கே நாம் உலகத்திலே பெரும் ஆசை, 60 வயசு வரை வாழ்றாருன்னா 80 வயசு வரை பிளான் போட்டு வச்சிருக்கிறார். நாம் இங்கே சேர்க்கிற சொத்துக்களை 10 விசாவோடு எடுத்துட்டு போக முடியும். நாம் நம்முடைய தமிழகத்திலே பார்த்திருப்போம், பெரும் அரசியல்வாதிகள் பல கோடி லட்ச சொத்துக்கள் சேர்த்து வைத்தார்கள், வாரிசு கூட கிடையாது, செத்து போயிட்டாங்க. இப்ப அந்த சொத்து யாருக்குன்னு அடிச்சுட்டு கிடக்குறாங்க, யாருக்கும் போகல, அது நடுரோட்டில் தானே இருக்கு. அவசியம் கிடையாது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை அல்லாஹ் கொடுப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் மதீனாக்கு வெளியே போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி டபுள்ஸ்ல அபூதர் அல்-கிஃபாரி உட்கார்ந்து இருக்கிறார் ஒட்டகத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபூதர், அபூதர் என்று கூப்பிட்டாங்க. லப்பைக் யா ரசூலல்லாஹ், சொல்லுங்க, கவனத்தோட தான் இருக்கிறேன், இதா இருக்கு, சொல்லுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, இந்த உஹுத் மலை தெரியுமா? இந்த உஹுத் மலை முழுமையாக தங்கமாக மாறி, அந்த உஹுத் மலை, அந்த தங்கம் என்னிடத்திலே 3 நாட்கள் இருப்பதை நான் பிரியப்படவில்லை அபூதர் என்று சொன்னார்கள். அந்த 3 நாட்களுக்குள் அப்படி அந்த உஹுத் மலை தங்கமாக மாறி என்னிடத்திலே கிடைத்தால் 3 நாட்களுக்குள் அதை ஏழை எளிய மக்களுக்கு நான் பங்கு வைத்து விடவே ஆசைப்படுவேன், அதை என் வசம் வைத்திருக்க நான் ஆசைப்பட மாட்டேன் என்று சொல்லி காட்டினார். இந்த சம்பவத்துக்கு பின்னால் அபூதர் அல்-கிஃபாரி எப்படி ஆயிட்டார்? அவரு மிகப்பெரிய உலகப்பட்ட சஹாபி. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்திலே ஈராக்ல, அங்க முஆவியாவுடைய ஆட்சியில் கிடக்கிற அந்த இடத்துல இருந்தார் அபூதர். அபூதர் எந்த அளவுக்குண்டா, யாரோ ஒரு ஆள் நல்ல பளபளப்பான ட்ரெஸ் போட்டாங்க, அவர்கிட்ட சண்டைக்கு போயிடுவார். உனக்கு உலகத்துக்கு மேல ஆசையா, உனக்கு சொர்க்கத்துக்கு மேல ஆசை இல்லையா, நீ மேல உடனே சண்டை. ஒருத்தர் 15 ரூபாய் கையில வச்சுக்காருன்னு அவர்கிட்ட சண்டை. இந்த அளவுக்கு உலகப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் ஹஜ்ரத் அபூதர் அல்-கிஃபாரி. முஆவியா உஸ்மான், கவர்னர் உஸ்மானுக்கு கடிதம் எழுதினார், இங்க இந்த ஆள் அபூதர் அல்-கிஃபாரி ஆளு சரியில்லைங்க, யாரை பார்த்தா சண்டைக்கு போயிட்டு இருக்காரு, ஏதாச்சும் பண்ணுங்க அவர். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆள் அனுப்பி அபூதர் அல்-கிஃபாரிய மதீனாக்கு அழைச்சு வந்துட்டாங்க. மதீனாக்கு வந்தார், அதே வேலை. மதீனாக்கு வந்து எல்லாத்துக்கும் சண்டை, யாராவது ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா சண்டை, நல்ல உணவு சாப்பிட்டா சண்டை, இப்படி போயிட்டு இருந்துச்சு. ஹஜ்ஜுடைய நேரத்திலே, ஹாஜிகள் குழுவில் இருக்கிற நேரத்தில் அங்கே போய் விடுவார். உங்களிடத்தில் யாரிடத்திலேயும் தங்கம் வைரம் இருந்தால் நீங்கள் நரகவாதிகள் என்று கூச்சலிடுவார்.
இந்த அளவுக்கு உலகத்தினுடைய பற்றட்டு வாழ்ந்திருக்கிறார். பின்னால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அபூதரை ஊர் மக்கள்லாம் சேர்ந்து, சஹாபாக்கள் எல்லாமே சேர்ந்து ஏகோபித்த முடிவோட அபூதர் கிஃபாரி ஊருக்கு வெளியே தனியா ஒரு இடத்துல வீடு பார்த்து வச்சுட்டாங்க. யாரும் இல்லை, அங்க போய் இருந்து அங்க வச்சுட்டாங்க. இந்த அளவுக்கு உலகத்தினுடைய பற்றற்று வாழ்ந்திருக்கிறார்கள் சஹாபாக்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. உலகம் நம்மை உலகத்தை விட்டு அனுப்ப தயாராகிவிட்டது. உலகம் நம்மை இந்த உலகத்திலே நமக்கு கபரை தயார் செய்து விட்டது. நமக்கான ஒரு இடத்தை, நமக்கான ஒரு நேரத்தை தயார் செய்து விட்டது. அதையும் தாண்டி நாம் நம்முடைய ஆசைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாலே சொன்னது போல ஒரு மனிதன் பிறந்தது முதல் இருக்கிற வரைக்கும் ஆசை. ஒவ்வொரு படித்தரமாக பிறந்தது முதல் இருக்கிற வரைக்கும் ஆசை கொண்டிருக்கிற அந்த மனிதன் கடைசியிலே தன்னுடைய காலம் முடிவு இருக்கிறது. தன்னுடைய மரண நிலையிலும் ஆசை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் அதை முழுமையாக அடைந்ததாக வரலாறு கிடையாது. அதை அடைந்து விட்டால் அவர்கள் அதை கொண்டு பல பேரை நாம் பார்க்க முடியும். வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். அந்த ஆசையை கொண்டு அவர்கள் அவமானப்பட்டிருக்கிறார், உலகத்திலே அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். பல விஷயங்களின் மீது ஆசை. சிலருக்கு முன்னாலே சொன்னது போல மண்ணின் மீது, பொன்னின் மீது, சிலருக்கு பெண்ணின் மீது. வரலாறுல பிரபலியமான ஒரு நபர் ஒருத்தர் இருந்தார், லைலா மஜ்னூன். இவர் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரக்குழந்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு முஆவியாவுக்கு மத்தியில ஒரு சின்ன சர்வல் ஏற்பட்டுச்சு, கருத்து வேறுபாடு. அப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சியை முஆவியாட்ட கொடுக்கறதுக்காக ஆயத்தமாயிட்டாங்க. இந்த ஆள் பேரு கைஸ். அந்த கைஸை கூப்பிட்டு கேட்டாங்களாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், இந்த ஆள் எப்படிப்பட்டவர்னா ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு இருந்தார். லைலா அப்படிங்கிற ஒரு பெண். ரொம்ப ஆசை அந்த பெண்ணு மேல. லைலாங்கிற பெண், அந்த பெண்ணு வசிக்கிற அந்த ஊருக்குள்ள போனார்னா நாயை பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. மக்கள் கேட்டாங்க, நாயை பிடிச்சதுக்குப்பா முத்தம் கொடுக்குற? இல்ல இல்ல, என்னுடைய லைலாவுடைய பார்வை இந்த நாய் மேல பட்டிருக்கும்ல, அந்த அளவுக்கு ஆசை. அந்த கைஸை கூப்பிட்டு கேட்டாங்க ஹுசைன் ரலியல்லாஹு, ஏன்பா இந்த மாதிரி என்னுடைய ஆட்சி பொறுப்பை மாவியா கொடுத்துடலான்னு இருக்கிற, உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. உடனே கைஸ் சொன்னாரா, இல்ல இல்ல, மாவியாட்ட கொடுத்தாங்க, லைலாட்ட கொடுத்துருக்கா. அப்ப பேர் வச்சாங்க ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு. இவன் மஜ்னூன், பைத்தியக்காரன். லைலா மஜ்னூன் என்று ஹுசைன் ரலியல்லாஹு வைத்த பெயர். இன்றைக்கும் வரலாற்றில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் படுகிற ஆசைகளுக்கு என்று அல்லாஹ் ஒரு வரையறையை நிர்ணயம் செய்திருக்கிறான். இஸ்லாம் ஒரு வரையறையை சொல்லுகிறது, அதற்குள்ளாக நம்முடைய ஆசை இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முன்னாலே நான் குறிப்பிட்டிருந்தேன். மனிதனுடைய ஆசை எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், லவ்கான இப்னி ஆதம வாலியன் மின் தஹப், ஒரு மனிதனுக்கு தங்கத்திலால் ஆன ஒரு ஓடை ஒன்று கிடைத்திருக்கிறது. தங்க ஆறு ஓடிட்டு இருக்கு. இப்ப மனுஷன் ஆசைப்படுவானா, அஹப்போ கூட வாலியா, இதே மாதிரி இன்னொரு ஆறு ஒன்று ஓடிச்சு நல்லா இருக்கு என்னோட பேர்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அளவுக்கு மனிதனுடைய ஆசை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். ஆசைகள் அளவுகள் மீறுகிற பொழுதுதான் உணர்வுகள் தடுமாறுகிறது. தாறுமாறான பழக்கங்கள், தடுமாறும் உணர்வுகள் இன்றைக்கு சமூகத்திலே மிஞ்சியிட்டதின் காரணமாகத்தான் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு முஸ்லிம்களை பார்த்தா முஸ்லீம் என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இஸ்லாமியத்தினுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. காரணம், அவருக்கு எவ்வளவு பெரிய பெரிய ஆசைகள். அவரு தொழில் துறைகள்ல, அவருடைய வியாபாரம் உத்தியோகத்தில் அவருக்கு ஆசை. தொழுக முடியவில்லை அவர்களால், சரி ஒரு நோன்பு வைக்க முடியவில்லை. எத்தனையோ பணக்காரர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அவர்கள் தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த வசதியை வைத்தவர்கள் இஸ்லாத்தினுடைய தலையாய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவர்களுக்கு சிந்தனை கிடையாது. அவர்கள் மேலும் தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜை நசீபாக்கவும் மாட்டான். அல்லாஹ் நமக்கு உலகத்திலே கொடுத்திருக்கிற செல்வங்கள், சொத்துகள் அத்தனையும், உடல் ஆரோக்கியங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யப்பட வேண்டும்.
ஒரு மனிதன் உலகத்திலே அனுப்பப்படுகிற பொழுது ஒரு மனிதனுடைய உடல், உயிர், பொருள், நேரம் இது போன்ற விஷயங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யப்படாத ஒரு மனிதனுடைய நேரம் எங்கே கழிகிறது என்று தெரியுமா? ஆஸ்பத்திரியில பார்க்க முடியும். முஸ்லிம்கள் ஆஸ்பத்திரியில, கோர்ட்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல முஸ்லிம்கள் அவருடைய நேரம் அப்படி போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய பாதைக்காக அவர்கள் பள்ளிக்கு 10 நிமிஷம் ஒரு தொழுகை அவர்களால வர முடியல. அல்லாஹ் ஒரு நேரத்தை எப்படி குடிக்கிட்டு இருக்கிறான்? ஹாஸ்பிட்டல்ல, கோர்ட்ல. அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்யப்படாத செல்வங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில இதை கேஸ் ஆயிடுது. வக்கீல், டாக்டர், காசு, பணம், செல்வங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யாருடைய உயிர், அவருடைய நேரம் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக தீனுக்காக செலவு செய்யப்படவில்லையோ அவருடைய உயிர்கள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? சாலை விபத்துகள், தற்கொலைகள். நல்லாதான் இருந்தார், தொழுக வந்தாரு, வீட்டுக்கு போனாரு, மௌத்தாயிட்டாரு. எப்படிங்க மௌத்தானாரு? தற்கொலை. என்ன காரணம் தெரியாது. நல்லாதான் வாழ்க்கை வந்தார், மனைவி இருக்கு, மக்கள் இருக்கா, நல்ல சொத்து இருக்கு, எல்லாமே இருக்கு. அல்லாஹ் நாம் அல்லாஹ்வை விட்டும் திசை திரும்புகிற பொழுது அல்லாஹ் நம்முடைய திசையை திருப்பி விடுவான். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கையாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வகை சாதாரண உணர்வுதான் ஆசை என்பது. அந்த ஆசை இஸ்லாம் எந்த அளவுக்கு அளவு அதற்கு நிர்ணயித்திருக்கிறதோ அந்த அளவிற்குள்ளாக நம்முடைய ஆசைகளை அடக்கிக் கொண்டு அல்லாஹ் உலகத்திலே வாழுவதற்கு நம் அத்தனை பேருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஆசைகள், நம்ம ஆசைப்பட வேண்டிய இடம் மறுமை, நம்ம ஆசைப்பட வேண்டிய இடம் வேறொன்று இருக்கிறது. அங்கே நம்முடைய ஆசைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அத்தனை பேரும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.